அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் தமிழம்மா மாலதி. நாம் நேற்று இலக்கண பகுதியில் தமிழாய் எழுதுவோம் பார்த்தோம் இல்லைங்களா? உங்களுக்கு ஐயா எடுத்திருப்பார். மொழியை எப்படி கையாளணும், எழுத்து பிழை இல்லாமல், சொற்பொருள் பிழை இல்லாமல், சொற்றொடர் பிழை இல்லாமல், பொதுவான பிழைகள் என்னென்ன இதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. உயிரெழுத்துக்கள் எத்தனை, அதில் குறில் நெடில் எத்தனை வகைப்படும், மெய்யெழுத்துக்கள் எத்தனை, அதில் வல்லினம் மெல்லினம் இடையினம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. கூட எந்தெந்த எழுத்துக்களை எப்படி வரிசைகளில் வரும், அதுக்கு பக்கத்தில் மெய்யெழுத்துக்கள் வருமா வராதாங்கிறத பார்த்தோம். லகர லகர விதிகள் சில பார்த்துருப்பீங்க. எப்படியெல்லாம் பிழைகள் இல்லாமல் எழுதணும், எப்படியெல்லாம் அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நேற்று தெளிவாக பார்த்துருப்போம் இல்லைங்களா? அடுத்து நாம் பார்க்கக்கூடியது நால் வகை பொருத்தங்கள். ஒரு மொழியில் ஒரு மொழி உருவாகுது அப்படின்னு சொன்னால் எப்படி உருவாகுதுன்னா, முதல்ல எழுத்துக்கள் இல்லைங்களா? எழுத்துக்களில் இருந்து தான் சொற்கள் உருவாகுது. அந்த சொல்லுடைய அமைப்பை வச்சு தான் தொடர் உருவாகுது. தொடரை வச்சு சொற்பொருள் அமைப்பு உருவாகுது இல்லையா? இது காலப்போக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களில் ஏற்படுது. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படியெல்லாம் சொற்களை பயன்படுத்தினாங்க, ஒரு தொடரை உருவாக்குனாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது எப்படியெல்லாம் மாறிப்போச்சு அப்படிங்கிறதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தற்கால தமிழில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றே தான் வந்துட்டு இருக்கு. இந்த மாற்றங்களை எல்லாத்தையும் தழுவி கொள்கிற வகையில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இலக்கணம் நமக்கு தேவை. ஒரு மொழியோட வளர்ச்சியும் இலக்கணத்தின் தேவையும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமான தொடர்புடையது. சரிங்களா? ஒரு மொழி வளருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக இலக்கணத்தோட தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். இதெல்லாம் எதை வைத்து பாகுபடுங்களாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திணை, பால், எண், இடம், இந்த 4 அடிப்படையாக வச்சு தான் இந்த பண்புகள், அந்த 4 பண்புகளை வச்சு தான் ஒரு சொற்றொடர் அமைப்பு உருவாகுது. ஒரு சொற்றொடர் அமைப்பு விளக்கமாக சொல்கிறதுக்கு, கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் அதை பயன்படுத்துவதற்கும் உதவக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 4 வகை பண்புகள்: திணை, பால், எண், இடம் இல்லையா? தமிழ் மொழியில் பெயர் சொற்கள், பெயர் சொற்கள்னால் உங்களுக்கு தெரியும், பெயரை கொண்டு முடியக்கூடிய சொற்கள் எல்லாம் பெயர் சொற்கள். வினை சொற்களும், வினை சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வினை என்றால் நம்ம செய்யக்கூடிய செயல். அதை நம்ம தொழிலுன்னு சொல்கிறோம், வேலை செயல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வினை சொற்களும் திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்துகின்றது. திணை, பால், எண், இடம்னு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு முறை அது என்னன்னு ஒரு முறை நான் சொல்லிடுறேன். திணை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. உயர்திணை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள், தெய்வங்கள், அதாவது தேவர்களையும் நம்ம உயர்திணையில் கொண்டு வரோம். உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே, அஃறிணை என்மனார் அவரல பிறவே. உயர்திணை மக்கள் சுட்டே, மக்களை சுட்டிய மக்கள் அனைவரையும், ஆண் பெண் அனைவரையுமே சுட்டக்கூடியது உயர்திணை. அவை அல்லாத மற்றவை எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா அஃறிணைன்னு சொல்கிறாங்க. இந்த உயர்திணையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 பிரிக்கிறாங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதில் உயர்திணைக்குரியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஆண்பால் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆண்களை குறிக்கக்கூடியது ஆண்பால். பெண்பால் அப்படின்னு சொன்னால் பெண்களை குறிக்கக்கூடியது அனைத்தும் பெண்பால். பலர்பால் அப்படின்னு சொன்னால் பொதுவாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும், கூட்டமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது பலர்பால். அதே மாதிரி அஃறிணையை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்றன்பால், பலவின்பால். ஒரே ஒரு பசு ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றன்பால். ஒரு குருவி,
ஒரு மாடு, அதாவது 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஒன்றன் பால்னு சொல்கிறோம். அதுவே கூட்டத்தோடு நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பலவின் பால்னு சொல்கிறோம். அப்போ திணை 2ஆக பிரிச்சிட்டோம், பால் 5ஆக பிரிச்சிட்டோம். எண் எண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருமை பன்மை. ஒன்றை குறித்தோம் அப்படின்னா ஒருமை, ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பன்மைன்னு சொல்கிறோம். அடுத்தது இடம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை அப்படின்றா நம்மளை பற்றி மட்டும் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தன்மை. முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களை பற்றி சொல்லக்கூடியது முன்னிலை. படர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர்த்தையும் இல்லாமல் 3ஆவதாக இருக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லக்கூடியது தான் படர்க்கை. இன்னும் சொல்ல கேட்டிங்கன்னா இந்த உயர்வுபடுத்தி சொல்லக்கூடியது அத்தனையுமே தமிழ் மொழியில் மட்டும்தான் இலக்கணம் இருக்கே தவிர மற்ற மொழிகளில் இதற்கான இலக்கணமே கிடையாது. மிக பழமை வாய்ந்த நம்மளுடைய மொழி பெருமைக்குரிய மொழி. இந்த மொழிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கணம். சரிங்களா? சரி. அப்போது திணை, பால், எண், இடம் ஆகிய 4 வகை பொருத்தங்களும் நமக்கு ஒரு எழுவாயில் ஒரு பெயர்ச்சொற்களும் வினைச்சொற்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதை உணர்த்தக்கூடியது திணை, பால், எண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து ஒரு எழுவாய் உள்ள தொடர்களில் அதன் வினைமுற்று எழுவாயுடன் திணை, பால், எண், இடம் ஆகிய 4 வகை பொருத்தங்கள் உடையதா அமையும்னு சொல்கிறாங்க. எழுவாய் அப்படின்னு சொன்னால் பெயரை தான் இங்கே நம்ம செய்யக்கூடிய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெயரை தான் நம்ம எழுவாய்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? பெரும்பாலான தொடர்களை பார்த்திங்கன்னா எழுவாயை வச்சுக்கொண்டே வினை முற்றில் திணை, பால், எண் ஆகியவற்றை சொல்லிவிடலாம்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக முருகன் நூலகம் சென்றான். இந்த தொடரில் முருகன் அப்படிங்கிற எழுவாய் வச்சே அது என்ன வகை திணை, பால் என்ன, எண் என்ன அப்படிங்கிறத உணர்த்த முடியுது. இப்போ முருகன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகன் என்ன திணை, உயர்திணை. என்ன பால், ஆண் பால். எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை. அப்போது இந்த எழுவாய் தான் பெற வேண்டிய வினைமுற்றை உயர்திணை, ஆண்பால், ஒருமை என பொருத்தமுடன் அமையுமாறு வேண்டி நிற்கிறது. சரிங்களா? பொருத்தமாக அமைஞ்சு நிற்கிறது. இதன் மூலம் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அறிய முடியுது. இப்போ நாம் திணை, பால், எண், இடம் இது எவ்வளவு முக்கியம், அதனுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் சுருக்கமாக பார்த்தோம். நாளைக்கு இதனுடைய பாகுபாடு, 4 வகை பொருத்தங்களுடைய பாகுபாடு, திணை பாகுபாடுனா என்ன, பால் பாகுபாடுனா என்ன, எண் பாகுபாடுனா என்ன, இடப்பாகுபாடுனா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மொழிகள் மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டுக்கிட்டே வருது. மொழியோட வளர்ச்சி வளர வளர இலக்கணத்திலையும் மாற்றங்கள் ஏற்படுது. இன்று இருக்கக்கூடிய நம்மளுடைய பேச்சு வழக்குக்கு ஏற்ற மாதிரியும் நாமளும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மொழியையும் நம்ம இலக்கணத்தையும் நமக்கு ஏற்றாற்போல் ஒரு சில இடங்களில் நாம் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். அதை பற்றி நாளை தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.